முதல்வர் ஒரு ஆரோக்கியம் வரும்போது ஸ்மார்ட்டா அவருடைய நடை நிக்கிறது அந்த ஸ்மார்ட்னஸ் நான் ரசிச்சிருக்கேன். ஸ்மார்ட்னஸ்க்கு பின்னாடி அவருடைய ஆரோக்கியத்துக்கு பின்னாடி இருக்கிற அவருடைய துணைவியார் எங்களுடைய அண்ணியார் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி. இவ்வளவு வேலைகளை இப்படி வேலை செய்யறாரு, எல்லாருடைய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் கூட சொன்னாரு. இவ்வளவு வேலைகளுக்கு பின்னாடி அந்த உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்து இருக்கிற அந்த அன்னைக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன். கொள்கையிலையும் உறுதியா இருந்து எல்லா களத்திலையும் வெற்றி வெற்றி அப்படின்னு இந்த ரெண்டு இருதுருவ பேராளுமை அதனுடைய அடையாளமாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் விளங்குகிறார். இன்னொன்றையும் நான் சொல்லிடுறேன், எனக்கு புரியுது. பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப மனம் நிறைந்து நான் சொல்ல விரும்புறேன். நீங்க அரசியல் களம் என்பது ஒரு உடனடி தேவைகளை எதிர்கொள்ளுகிற களம். உடனடி தேவைகளை எதிர்கொள்ளுகிற அரசியல் களத்துல வெற்றி பெறுகிறவர்கள் அதுல கவனம் செலுத்துறவங்க. எதிர்கால சந்ததியை கணக்கில் கொள்ளுகிற பண்பாட்டு தளத்துல கவனம் செலுத்த முடியாது. ஆனா அரசியல் களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் தமிழகத்தை தலைநிமிர்த்தி இருக்கிற ஒரு பேராளுமை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். நான் ஒன்றை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறேன். அது என்னுடைய மனசோட நான் அது சொல்லணும். ஆனாலும் அவையில முதல்வர் ஒரு ஆரோக்கியம் வரும்போது ஸ்மார்ட்டா அவருடைய நடை நிக்கிறது அந்த ஸ்மார்ட்னஸ் நான் ரசிச்சிருக்கேன். இந்த ஸ்மார்ட்னஸ்க்கு பின்னாடி அவருடைய ஆரோக்கியத்துக்கு பின்னாடி இருக்கிற அவருடைய துணைவியார் எங்களுடைய அண்ணியார் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்றேன். ஏன்னா இவ்வளவு வேலைகளை இப்படி வேலை செய்யறாரு, எல்லாருடைய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் கூட சொன்னாரு. அப்படி எங்களை வேலை வாங்குறாரு, வேலை செய்யறாரு. இவ்வளவு வேலைகளுக்கு பின்னாடி அந்த உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்து இருக்கிற அந்த அன்னைக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன்.